வெல்கம் எவ்ரி ஒன் ஃபார் சிசேட் கிராஷ் கோர்ஸ். ஸோ நம்ம இந்த கோர்ஸ் கிராஷ் கோர்ஸில் வந்து நம்ம சிசேட்டில் வந்து நம்ம எதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். முக்கியமாக நான் வீடியோவில் சொன்ன மாதிரி 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னோட ஓன் கொஸ்டின் பேப்பர் எனக்கு எக்ஸாம் எழுதுறப்ப வந்து எனக்கு சில கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, யூபிஎஸ்சி. அந்த கொஸ்டின் பேப்பரை நான் அப்படியே ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். நான் அதில் வந்து எப்படி ஆன்சர் அரைவ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் நான் வந்து அண்டர்லைன் பண்ணேன், எதெல்லாம் மார்க் பண்ணி ஆன்சரை அரைவ் பண்ணேன் அப்படின்றது இதில் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 27 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த 27 கொஸ்டின்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக விசன் ஐஏஎஸ் கொஸ்டின் பேப்பரும் சரி, விசன் ஐஏஎஸோட ஆன்சர் கீயும் சரி, ஆஃபீஸர்ஸ் வாஜ்ரம் அண்ட் ரவி இவங்களோட ஆன்சர் கீலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணி 2024 ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்னோட ஆன்சர் கீயை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவுட் ஆஃப் 27 கொஸ்டின்ஸ் மோர் தென் 22+ கொஸ்டின்ஸ் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எனக்கு வந்து கரெக்ட் வந்துருச்சு. இன்னும் அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து இன்னும் யூபிஎஸ்சி விடலை. ஸோ விடாம என்னோட அட் ப்ரெசென்ட்ல வந்து என்னோட ஆன்சர் கீ வந்து இவ்வளோ எனக்கு வந்து ஆன்சர் கீ வந்து இவ்வளோ அக்யூரேட்ஸ் இருக்கு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ளஸ் நான் எப்படி ஆன்சர் அரைவ் பண்ணேன், என்னோட தாட் ப்ராசஸ் என்ன, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்றப்ப எப்படி பேசேஜை ரீட் பண்ணுவேன், நான் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுவேன், எப்படி வந்து இமேஜின் பண்ணுவேன் பேசேஜ் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓவரால் 27 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. 27 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதை டீட்டெயிலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம ஒரு வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோட மெயின் கோல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல உங்களை அவுட் ஆஃப் 27 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு 20+ கொஸ்டின்ஸ்க்கு மேல ஆன்சர் வந்து நான் அரைவ் பண்ண வைக்கிறதுன்றது தான் என்னோட கோல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல. ஓகேவா? ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வந்து இது பாத்தீங்கன்னா. ஸோ வாங்க கிளாஸ்ல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசேஜ் வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். இந்த பேசேஜை நீங்க ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டன்டான இடத்தை மட்டும் நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். காஸ் எஃபெக்ட்னு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு, பை த டைம் சில்ட்ரன் ரீச் கிளாஸ் 8 தி பல்க் ஆஃப் தம் டென் டு பின் ஏஜ் ரெண்ட் ஆஃப் 13 years to 15 years. ஸோ இது காசு, இது எஃபெக்ட். பட் இன் அவர் கண்ட்ரி அபவுட் குவார்டர் ஆஃப் ஆல் சில்ட்ரன் கிளாஸ் 8 ஸ்ட்ரகிள் வித் ரீடிங் சிம்பிள் டெக்ஸ்ட் அண்ட் மோர் தென் ஹாஃப் ஆர் ஸ்டில் அனேபிள் டு டூ பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன் லைக் டிவிஷன். என்ன காம்பிடென்சி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் சொல்லி கொடுத்தாலும் பசங்க வந்து இவ்வளவுதான் காம்பிடென்சியா இருக்கிறாங்க அவங்களுக்கும் சொல்லிட்டு இன்னும் வந்து பேசிக் எஜுகேஷன் வந்து ரீச் ஒழுங்க குவாலிட்டியா வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுல பேசேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசேஜை வந்து நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு நம்ம கொஸ்டினுக்குள்ள போவோம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் த அபவ் பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ப்ஷன் ஹேவ் பீன் மேட். சரி, இப்போ உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யுங்க. செக்ஷன் சி, அதாவது செட் சின்னு சொல்லுவாங்க. 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல செட் சியை டவுன்லோட் பண்ணுங்க. செட் சியை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் வந்து பை த டைம் சில்ட்ரன் ரீச் கிளாஸ் 8 இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பிரிண்ட் அவுட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பேசேஜை நான் ரீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் த்ரீ மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன்ல, அதுக்குள்ள நீங்க ரீட் பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு அந்த பேசேஜை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு திரும்பி வந்து ப்ளே பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இப்போ வந்து நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த பேசேஜை ரீட் பண்ணுங்க ஒரு 3 மினிட்ஸ். ஓகேவா? ஓகேவா? பாஸ் பண்ணதை ப்ளே பண்ணுங்க. இப்போ நம்ம ஆன்சருக்குள்ள போவோம். இப்போ பேசேஜை ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் த அபவ் பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ப்ஷன்ஸ் ஹேவ் பீன் மேட். என்ன அசம்ப்ஷன்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபார் எஃபெக்டிவ் ஸ்கூல் எஜுகேஷன் பேரண்ட்ஸ் ஹேவ் கிரேட்டர் ரோல் தென் த கவர்மெண்ட்ஸ். ஓகே. School curriculum that confirms today's requirements and is uniform for the entire country may address the issues brought out. ஓகே. இதுதான் ரெண்டு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு அசம்ஷன்ஸும் பேசேஜுக்கு ஒத்து போதா அப்படின்ற ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே அசம்ஷனா அப்படின்றத பார்ப்போம். அசம்ஷன்னா என்ன, கொரோலரினா என்ன, இன்ஃபரன்ஸ்னா என்னன்றதை நான் யூடியூப் வீடியோல போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது பேஸ்டாக தான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ண போறோம். இது ரெண்டுமே அசம்ஷனான்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதுல பேரண்ட்ஸ் ஹேவ் கிரேட்டர் ரோல் தன் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ்ல வந்து கவர்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸை பத்தி பேசியிருக்காங்க. எஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து பேசப்பட்டது அசம்ஷன். ஆமா, அசம்ஷன் தான். நெக்ஸ்ட், ஸ்கூல் கரிக்குலம் தட் கன்ஃபர்ம்ஸ் டுடேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் இஸ் இன்ஃபார்ம் ஃபார் த என்டையர் கண்ட்ரி மே அட்ரஸ் த இஷ்யூஸ் brought out. இங்க வந்து யூனிஃபார்ம் விஷயங்கள்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது பேச சொல்லப்பட்டிருக்கா? அவ்வளவா சொல்லப்படல. எல்லாருக்கும் பொதுவான கல்வி கொடுக்கப்படுது. இருந்தாலும் அது கொடுக்கப்பட்ட கல்வியில வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல குறிப்பிட்ட அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பசங்களே வந்து பாத்தீங்கன்னா 13 years to 15 years அவங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில பசங்க கிராஜுவேட் ஆகிறாங்க, அக்ரிகல்ச்சர் போக விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் வந்து ஆக்டர் சொல்லியிருக்காரு. பேசிக்கா என்ன சொல்ல வராங்க, ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் பேசிக் நியூமெரிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி வெரி சப்பார் லெவலில் லோவா இருக்குன்னு சொல்றாங்க.
இதுல எஜுகேஷன் ரெக்யர்மெண்ட் யூனிஃபார்மா இருக்கு அதை பத்திலாம் ஏதாவது ஆத்தரோட கன்சர்ன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ போத் டூ ஆர் அசம்ஷன்ஸ், பட் போத் டூ ஆர் ராங் அசம்ஷன்ஸ். இது ஆத்தர் மெசேஜை கன்வெர்ட் அந்த என்ன சொல்ல வராரோ அந்த மெசேஜுக்கு ஏற்றமான அசம்ஷனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நேதர் ஒன் நாட் டூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சில இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி தான், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 100% அக்யூரசி கொண்டு வர முடியாது, ரொம்ப சப்ஜெக்டிவ். நம்மளோட ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் 27 கொஸ்டின்ஸ்ல 20+ அபோவ் போகணும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா 20+ போக முடியும். நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே அசம்ஷனான்னு செக் பண்ணோம். அசம்ஷனா என்னது, இன் பிட்வீன் த லைன்ஸ் டைரக்டா பேசேஜ்ல இருந்து இந்த ஆப்ஷனை தூக்கல. கவர்மெண்ட்ன்ற எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருந்துச்சு, டுடேஸ் ரெக்யூர்மெண்ட் யூனிஃபார்ம்ல இருக்கு, அதெல்லாம் வந்து இந்த பேசேஜ்ல இல்லவே இல்லை. இதெல்லாம் அசம்ஷன் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு அசம்ஷனுமே இந்த பேசேஜுக்கு ட்ரூவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ ராங் அசம்ஷன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம். அங்க நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, சென்ட்ரல் ஐடியா மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி இந்த கண்ட்ரி வில் ரிசால்வ் தி இஷ்யூஸ் ஆஃப் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ். இதுல பாவர்ட்டி பத்தி பேசியிருக்காங்களா, இல்ல அக்ரிகல்ச்சர் பத்தி பேசியிருக்காங்க, லோயர் இன்கம் இண்டிவிஜுவல்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். பர்டிகுலரா பாவர்ட்டி பத்தி பேசவே இல்லை. மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் டு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ரூவ் த சில்ட்ரன்ஸ் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். நோ, அதை பத்தி சொல்லவே இல்லை. இன்சென்டிவ்ஸ் கொடுத்தானா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து சொல்யூஷன் இல்ல சஜஷன். இது வந்து மெசேஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த பேசேஜ் சொல்லப்பட்டது நெகட்டிவ் டோன்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மெசேஜா கன்வே ஆகுறதுனா எது? பப்ளிக் பாலிசி should ensure that competencies and achievements of young people align with their expectations. இது வந்து கரெக்டான மெசேஜ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், இங்க 8th வரைக்கும் பசங்க படிச்சிடுறாங்க. பட் அவங்களுக்கான அந்த பேசிக் அரித்மெட்டிக் சால்வ் பண்ற கெப்பாசிட்டி கூட கிடையாது. ஸோ அவங்களோட காம்பிடென்சி லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. The public policy should ensure that competencies and achievements of young people are aligned with their expectations. Yes, expectation என்னது, அட்லீஸ்ட் ஒரு ஒரு நார்மல் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படின்றதான் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ற அளவுக்கு பப்ளிக் பாலிசி வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேசிக் காம்பிடென்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கான அளவுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த பேசேஜ் வந்து கன்சர்னா வச்சிருக்கு. அதைத்தான் அவன் செகண்ட் டீ வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க தூக்கிடலாம். இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் இதை பத்திலாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. என்ன கேட்டீங்கன்னா 2024 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஈஸியா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். கம்பேர்ட் டு 2022 2019 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கம்பேர் பண்றப்ப 2024 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. சரி வாங்க பேசேஜ் 2. பேசேஜ் 2-வை பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 3 minutes டைம் எடுத்துக்கோங்க. பேசேஜ் 2-வை ரீட் பண்ணுங்க. சொல்யூஷனுக்கு நம்ம போவோம். வி டேக் இட் ஃபார் கிராண்டட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, ரீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணவங்க ப்ளே பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் பிளஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி வந்து இந்த பேசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. நியூட்டன் கலீலியோ காலத்துல எப்படி இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்துல எப்படி இருந்துச்சு, அதை பத்தி வந்து பேசிக்கான பேசேஜ். இதுல என்ன ஆத்தரோட திங்கிங் வந்து என்ன ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சயின்ஸ் மஸ்ட் வேல்யூ த கமிட்மெண்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட். அதுவா, science is a product of civilized society and must be useful for the promotion of scientific awareness in people. Second option. Industrial revolution was made possible by the advancement in science. Third, science must pursue truth but be responsible for social welfare. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கும் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குமான ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கு. மீதி இருக்க 3 ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அவேர்னஸ், சயின்டிபிக் சொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அந்த கமிட்மெண்ட் அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிளஸ் சோசியல் வெல்ஃபேர் இது ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. மேல இருக்க அபோவ் பேசேஜும் அதை தான் சொல்லியிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம யோசிக்கவே தேவை கிடையாது. டைரக்டா ஆப்ஷன் டி வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் என்ன போட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி கொஸ்டின் பேப்பர் 2024 டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ண சொல்றேன் இல்லையா, பாஸ் பண்ணிட்டு நீங்க ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அதான் நீங்க சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து அப்படியே ப்ளே பண்ணுங்க வீடியோவை. நான் என்னோட ஆன்சர் என்ன சொல்றேன் அப்படின்றத பாருங்க. ஓரளவுக்கு நம்மளோட வேவ் லென்த், நம்மளோட தாட் ப்ராசஸ் ஒத்து போதா அப்படின்றத நீங்க செக் பண்ணுங்க. சப்போஸ் ஒத்து போனா எந்த இடத்துல நான் வந்து உன்னிப்பா கவனிச்சு ஆன்சர் அரைவ் பண்றேன், நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றத பாருங்க. ஓகேவா? மோர் ஆர் லெஸ் நம்மளோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, அந்த 27ல 20+ மேல கொண்டு போகணும். 20+ மேல கொண்டு போயிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நமக்கு அந்த மார்ஜின் 67 தாண்டிடலாம். நம்மளோட மெயின் கோல் 67 தாண்டது மட்டுமே தவிர சிசெட்ல 100 மார்க் எடுக்கிறது கிடையவே கிடையாது. நம்ம லட்சியம் 67 அபவ் எடுக்கணும். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போயிடுவோம். பேசேஜ் 1. ஸோ வாங்க இதை ரீட் பண்ணுங்க. அக்கார்டிங் டு த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், 1/3 of the food produced for human consumption is lost or wasted globally. Food is lost or wasted throughout the supply chain from initial agriculture production to final household consumption. The increased wastage also results in land degradation by about 45%, mainly due to deforestation, unsustainable agriculture practices, and excessive groundwater extraction. The energy spent over wasted food results in about 3.5 billion tons of carbon dioxide production every year. Decay also leads to harmful emission of other gases in the atmosphere. Addressing the loss of wastage of foods in all forms of critical to complete the cycle of food sufficiency and food sustainability. ஸோ ஓவராலா ஃபுட் ப்ரொடக்ஷனை பத்தியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ரொடக்ஷனால எக்ஸஸ் ஆன ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆகுது, அது வேஸ்டேஜ் ஆகுறதுனால வர நெகட்டிவ்ஸும் பத்தி இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபுட் சிஸ்டத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இந்த பேசேஜ்ல கன்வே ஆகுது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபரன்ஸ் எடுக்க சொன்னாங்க. வாட் இஸ் இன்ஃபரன்ஸ்? வாட் வி கேன் டிடக்ட் ஃப்ரம் த பேசேஜ்ன்றதான் இன்ஃபரன்ஸ். ஸோ இட் கேன் பி டைரக்ட்லி, பேசேஜ் இருந்து டைரக்டான ஒரு வேர்டை கூட எடுத்து ஆப்ஷனாக கொடுத்தா கூட அது ஆப்ஷன் கரெக்ட் தான். இதுதான் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்ன்றது சொல்யூஷன் ஆகணும் அவசியம் கிடையாது, அசம்ஷனா இருக்கணும் கிடையாது. டைரக்டா பேசேஜ் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கொடுக்கறது இருந்தாலும் சரி, அது வந்து என்ன அரைவ் பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, அதான் இன்ஃபரன்ஸ். சரி வாங்க இந்த 4 இன்ஃபரன்ஸ்ல உங்களுக்கு எது வந்து கரெக்ட்னு தோணுதோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பேப்பர்ல வந்து நான் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா? ஸோ நீங்க மார்க் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? ப்ரெஸ்ஸான பேப்பர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க மார்க் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஆன்சருக்குள்ள போவோம். வாங்க போவோம். Which of the following statements best reflects the most logical national inferences that can be made from the passage? The current methods of food distribution are solely responsible for the loss and wastage of food. பாருங்க, கரண்ட் மெத்தட் வந்து ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் லாஸ் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். ஓகேவா? இது மட்டும் தான் சோல்லி ரெஸ்பான்சிபிளா அப்படின்னு இந்த பேசேஜ்ல சொல்லவே இல்லை. ஓகேவா? ஃபுட் சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் ஆகுது. ஆமா, பட் அது ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். Next, land productivity is adversely affected by prevailing trend of food loss and wastage. Yes, that is one of the issue. Food wastageனால கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது, அதனால சாயில் டெசர்டிஃபிகேஷன் ஆகலாம், அதனால வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட், மோர் ஆர் லெஸ். ரிடக்ஷன் இன் த லாஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் ஃபுட் ரிசல்ட்ஸ் இன் லோயர் கார்பன் ஃபுட் பிரிண்ட். எஸ், ஏன்னா ஃபுட் வேஸ்டேஜ் கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் லோ ஆகும். போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, இதை வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி பற்றி அவங்க பேசல. ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ப்ளஸ் ஃபுட் வேஸ்டேஜ் பற்றி தான் பேசுவாங்க தவிர எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் தேவை பற்றி அவங்க பேசுவாங்க, டெக்னாலஜி பற்றி பேசுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4 நீங்கள் ரிமூவ் பண்ணாலே 4 2 ஆயிரும். இப்போ இந்த 2 மட்டும் தான். இதில் 2ல் வந்து சோலி ரெஸ்பான்சிபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் மட்டுமே வச்சு, ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் லாஸ் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது போக வந்து கன்சியூமர் பிஹேவியர்ன்ற ஏற்பட்ட விஷயம் இருக்குது, கேன் பி பாசிபிள். பேசேஜில் வந்து அதை பற்றி கொடுக்கவும் இல்லை. ஸோ நம்ம எக்ஸாக்டாக ஃபுல் நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெண்டுமே 2 and 3 வந்து ஆப்ஷன் டேரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 and 3 நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 13th 12th. Based on the above passage, the following assumptions have been made. What are the assumptions? The food distribution mechanism needs to be reimagined, made effective to reduce the loss and food wastage of food. Yes, it has to be reimagined. It's an assumption. அப்படின்னு ஆத்தோட பாயிண்ட் ஆஃப் அஷ்யூம் பண்ணி எழுதுறப்ப அவர் இந்த மாதிரி இதான் அஷ்யூம் பண்ணி எழுதுறாரு. ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கு, அதான் ஃபுட் வேஸ்டேஜ் ஆகுது, ஸோ இது ரீஇமேஜின் பண்ணணும் அப்படின்ற அசம்ஷன்ல தான் வந்து இந்த பேசேஜ் எழுதியிருக்கிறாரு. ஸோ எஸ், இட் ஹேஸ் டு பி ரீஇமேஜின். ஓகே. Ensuring the reduction of food and loss of social more responsibility of all citizens. இதை பத்தி வந்து ஆத்தர் சொல்லவே இல்லை. ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பத்தி பிரச்சனை சொல்றாரே தவிர கவர்மெண்டோட இன்சென்டிவ்ஸ்னாலேயோ பப்ளிக்கோட கன்சம்ஷன் பிஹேவியர்னாலேயோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஆத்தர் வந்து இந்த பேசேஜ்ல கன்வே பண்ணவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த அசம்ஷன் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த அசம்ஷன், பட் இட்ஸ் ராங் அசம்ஷன் ஃபார் திஸ் பேசேஜ். ஸோ நம்ம என்ன பண்றோம், செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ 1 only. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து டைரக்டா கூட நம்ம வீடியோ செஷனை கூட நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பேசேஜ் 2 இன்ஃப்ளேஷன் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஜிஸ்ட்டை வந்து நீங்க ரீட் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு வந்து இது ஜிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்றேன். ஸோ இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிறது காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி 2 எடுத்துக்கிறாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்த இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகும் அப்படின்றது நம்மளோட கோல். இன்ஃப்ளேஷன் அதிகமான என்ன பண்ணுவாங்க, ரிப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரிப்போ ரேட் ரெண்டுமே வந்து ரீபர்ச்சேஸ் ரேட்டு நார்மல் ரிப்போர்ட் ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பாரோயிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பெண்டிங் கம்மியாயிரும். ஸ்பெண்டிங் கம்மியானா இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்தலான்றது மானிட்டரி பாலிசி பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஃபிஸ்கல் பாலிசி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதே ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறப்ப கவர்மெண்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸோட இன்கம் வந்து எப்படி சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தினா நார்மல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் வந்து செலவு பண்ண முடியாது. அவங்க பாரோ பண்ணா பாரோயிங் ரேட் அதிகமாக பண்ணா கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ கவர்மெண்ட் வந்து அதிகமாக பாரோ பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் கூட்டுறப்ப கவர்மெண்ட் பாரோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடிரும். அப்படி இருக்கப்போ ஓவரால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபிளேஷனும் அதிகமாகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடிருது. இதனால பிசிக்கல் டெபிசிட் வந்துடும், டெப்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ மானிட்டரி பாலிசியும் பிசிக்கல் பாலிசிக்கும் உள்ள ஒத்து போகாதனால சில விஷயங்களால டெப்ட் இன்க்ரீஸ் ஆக காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ள போவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ் தட் கேன் பி மேட் ஃப்ரம் த பேசேஜ்? சென்ட்ரல் பேங்க்ஸ் cannot bring down inflation without budgetary backing. எஸ். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து மானிட்டரி பாலிசியை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்றாங்க. ஆனா அதனால இன்ஃபிளேஷன் கம்மியாக தான் இல்லை. ஏன்? பட்ஜெட்ரி பாலிசிஸை நம்ம பாரோயிங் அதிகமாக பண்றதுனால இன்னி கொஞ்சம் இன்ஃபிளேஷன் அதிகமாக தான் ஆகுது. அதனால ஸ்பெண்டிங் பண்றதுனால இன்னி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானாலுமே டெப்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃபிளேஷன் கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரி பேச சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே சினர்ஜியோட ஒர்க் பண்ணாதான் வந்து இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது என்னோட இன்ஃபரன்ஸ். ஸோ அதை நான் ரைட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி டிபெண்ட்ஸ் ஆன் த பிசிக்கல் பாலிசி பர்சூட் பை த கவர்மெண்ட். எஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் போத் 1 and 2 அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் பேசேஜ் அதெல்லாம் செகண்ட் கொஸ்டின். Based on the above passage, the following assumptions have been made. Fiscal policies of government are solely responsible for higher prices. கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ மானிட்டரி பாலிசிஸ் பிசிக்கல் பாலிசி ரெண்டுமே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். பிசிக்கல் பாலிசிஸ் நாட் சோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வந்து ஹையர் ப்ரைசஸ். இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆகிறதுனால வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுனால கூட வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஹையர் ப்ரைசஸ் டூ நாட் அஃபெக்ட் லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேசவே இல்லை. ஸோ இந்த அசம்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட்டை பற்றி தான், கவர்மெண்ட் டெப்ட்டை பற்றி தான், லாங் டேர்ம் நாட் லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸை பற்றி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் கேன்சல் பண்ணிடுறேன். நைதர் 1 nor 2. ஸோ 14th ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது, பேசேஜ் 1. பேசேஜ் 1 ரீட் பண்ணிட்டு அப்படியே நீங்க எம்பத்தட்டிக்கலி கன்வெர்ட் பை தி ஆத்தருக்கு என்ன ஆன்சர்ன்றதை சூஸ் பண்ணி வச்சிருங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு எனக்குள்ள டிஃபரன்ஸ், தாட் ப்ராசஸ் என்ன டிஃபரன்ஸ்னு தெரியும். ஸோ இதுல வந்து என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு எசன்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்ஸுக்கும் ஹியூமனிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள உள்ள ஒற்றுமை என்னென்ன, சயின்ஸ்னால ஹியூமனிட்டிஸ் பெனிஃபிட் ஆகுதா, இல்ல சயின்ஸ் வந்து ஏதாவது இடத்துல வந்து சிவிலைசேஷன் மீறி சில விஷயங்கள் வந்து தயாரிக்கப்படுதா சயின்ஸ்னால அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வாங்க பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எம்பத்திக்லி கன்வேட் பை த ஆத்தர் ஆஃப் திஸ் பேசேஜ்? வித்தவுட் சயின்ஸ் mankind could not have existed to exist today. It is science that will ultimately determine the destiny of mankind. ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எம்பத்திட்டிக்காக கன்வேட் பை த ஆத்தர் அப்படின்னா ஆத்தரோட எமோஷன்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதான் வந்து பேசேஜ். ஸோ எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம், அவர் என்ன எவ்வளவு தூரம் செல்ஃப் பவரா இருக்காரு தன்னையை பொறுத்து, அவரோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டுக்கிறாங்க. இதில் அசம்ஷன் கேட்கல, இன்ஃபரன்ஸ் கேட்கல, கரெக்ஷன் கேட்கல. வாட் இஸ் ஆத்தர்ஸ் எமோஷன் வெல் ஹீஸ் ரைட்டிங் திஸ் பேசேஜ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஆத்தர் என்ன சொல்றாருன்னா சயின்ஸ் இருக்கு, பட் இட் இஸ் ஈஸி டு ஓவர்லுக் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் மேன்கைண்ட். ஓகேவா? பட் அண்டர்லைங் ஃபேக்ட் என்னன்னா மேன்கைண்ட் தான் சயின்ஸை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, ஹியூமனிட்டி தான் சயின்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க தவிர சயின்ஸ் தனித்து வந்து எந்த ஒரு விஷயமும் பண்றது கிடையாது. சயின்ஸ் அண்ட் மேன்கைண்ட் cannot be divorced from time to time at man's convenience. எப்பயுமே மேனோட இன்ஃபுளுன்ஸ் தான் சயின்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே நம்ம சயின்ஸை ப்ளேம் பண்ணிடவே முடியாது. தேர் இஸ் அ மீன் அண்ட் தேர் இஸ் எண்ட். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீன், சயின்ஸ் வந்து ஹியூமனிட்டி இஸ் மீன், சயின்ஸ் இஸ் எண்டு. நம்ம எந்த வழியில போனோம்னா ஹியூமனிட்டி வெளியில போனாதான் சயின்ஸ் வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு போலியோ வேக்சின், இதெல்லாம் ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம். யார் ஃபிளெமிங் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதனால வந்து சயின்ஸ் வந்து ஹியூமனிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. சில விஷயங்கள் வந்து மீன்ஸ் பார்க்காம, அதாவது மீன்ஸை பார்க்காம எண்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது. ஹிரோஷிமா நாகசாமி அட்டாமிக் பாம், சயின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர ஹியூமனிட்டியை பார்க்கவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த பேசேஜ்ல எசன்ஸ் சொல்ல போனா மீன்ஸ் விசஸ் என்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் சயின்ஸ் மேன்கைண்ட் could not have existed to exist till day. It is possible. ஸோ மீன்ஸ் அண்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் இன்டர் டிபெண்டன்ட். எதையுமே வந்து தனித்து வந்து நம்ம பார்க்க முடியாது, மேன்கைண்டையும் சயின்ஸையும் தனித்து பார்க்க முடியாது. ஸோ
வித்தவுட் சயின்ஸ் மேன்கைண்டால வந்து இவ்வளவு தூரம் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் டில் டுடேவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து ஆத்தர் ரெகனைஸ் பண்றாரு. நெக்ஸ்ட், இட் இஸ் அ சயின்ஸ் தட் வில் அல்டிமேட்லி டிட்டர்மைன் தி டெஸ்டினி ஆஃப் மேன்கைண்ட், நாட் மேன்கைண்ட் வில் டிட்டர்மைன் தி சயின்ஸ். ஸோ சில சமயம் மேன்கைண்ட் வந்து எம்பத்திட்டிக்கலா யோசிச்சாங்கன்னா சயின்ஸ் வந்து எல்லா வெல்பீயிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. மேன்கைண்ட் வந்து சயின்ஸை வந்து எம்பத்திட்டிக்கலா திங்க் பண்ணாம வெறும் எண்ட் ஓரியன்ட் கோல்ல வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன எஃபெக்ட் வருதோ அதை மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன வழியில போறோன்ற முக்கியம் கிடையாது, எங்க போய் சேர்றோன்றதான் முக்கியன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ்ல போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் நாட் ராங். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து நான் யோசிச்சிருக்கிறேன். Next, option 22. Based on the above passage, the following assumptions have been made. The horrors of modern life are inevitable result of the progress of science. The aspect of truth likely to be overlooked is that science is what man has made it. So, assumptions படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான். ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு, மேன்கைண்ட் வந்து தான் சயின்ஸை மேட் பண்ணிருக்கு. ஸோ சயின்ஸை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது, மேன்கைண்டையும் சேர்த்து தான் பிளேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல அசம் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் 1ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாரர்ஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஆர் இனோவேட்டபிள் ரிசல்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ் தான் மட்டும் ஹாரர்ஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் இல்ல, ஹாரர்ஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப்ல மாடர்ன் ஹியூமனிட்டிஸோட வேல்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த வேல்யூஸ் வந்து சயின்ஸ்க்கு ஓரளவுக்கு ஒத்து போகாதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, டிவோர்ஸ் ஆகிறதுனால தான் பிரச்சனை. ரெண்டுமே ஹியூமனிட்டியோட வேல்யூவும் சயின்ஸும் ஒரே திசையை நோக்கி போயிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஹியூமனிட்டியோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் குட்னஸ்க்காக போயிட்டு இருக்கு, சயின்ஸ் வந்து ப்ராஃபிட் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா டிவோர்ஸ் ஆயிரும். இது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம், இது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சயின்ஸை மட்டுமே பிளேம் பண்ண முடியாது, ஹியூமனிட்டியும் சேர்ந்து தான் பிளேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆப்ஷன், நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வாங்க பேசேஜ் 2க்கு போவோம். ரீட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் எதுன்றதை சூஸ் பண்ணிருங்க. நம்ம வந்து இப்போ பேசேஜை ரீட் பண்ணுவோம். ஒன்லி வித் லாங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல வந்து ஜிஸ்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராவல் பண்றதுனால நம்மளை பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதர் கல்ச்சரலை பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அதன் மூலயமா காமனா இருக்கிற விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத அந்த பேசேஜ் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க, அதை சுத்தி வளைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when we meet other people while we travel we learn to differentiate between, என்னென்ன டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆப்ஷன் இமேஜினேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிட்டிஸ் அண்ட் நேஷனாலிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸை பத்தி பேசல, இமேஜினேஷனை பத்தி பேசல, இல்ல கொடுத்தது லோக்கல் வேல்யூஸ் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ். அவரோட பர்சனல் வேல்யூஸ் என்ன, மற்ற கம்யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ற வேல்யூஸ் என்ன, அதுல காமன் வேல்யூஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின், சி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட், அதுல 24th ஆப்ஷன், வித் ரெஃபரன்ஸ் டு தி அபவ் பேசேஜ் தி ஃபாலோயிங் அசம்ப்ஷன்ஸ் ஹேவ் பீன் மேட். என்ன அசம்ப்ஷன்ஸ் மேக் பண்ணிருக்காங்க? டிராவல் லீட்ஸ் டு an அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன்ஸ், மோர் ஆர் லெஸ், மோர் ஆர் ரைட், எஸ். டிராவல், ஏன்னா அவங்களே தன்னை பத்தியும் புரிஞ்சுக்கிறாங்க, அதர் பீப்புள்ஸை பத்தியும் புரிஞ்சுக்கிறாங்கன்ற மாதிரி அசம்ப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், டிராவல் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ விஷ் டு லேர்ன் ஃபண்டமெண்டல் காமன் வேல்யூஸ், எஸ். காமன் வேல்யூஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு அந்த பேசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ். A person with long experience in travel can resolve differences among people. அந்த பேசேஜ்ல டிஃபரன்சஸ் ரிசால்வ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு, இல்ல இதை பத்தின விஷயங்கள் தெரியுன்ற மாதிரி எல்லாம் கொடுக்கவே இல்லை. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் அதாவது மெர்ச்சன்ட்ன்ற டிராவலர் கேம் டு நோ த ஒர்த் ஆஃப் வாட் ஹி கேரிஸ் அவர் அண்ட் வாட் இஸ் பரோக்கிக்கல் அண்ட் யூனிவர்சல் இங்கிலீஷ் சாய்ஸ். பரோக்கிக்கல்னா ரொம்ப நேரோ மைண்டட், ரீஜனல். யூனிவர்சல்னா பரந்த விஷயங்கள். ஸோ அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு, எது எது நேரோ மைண்டட், எது யூனிவர்சல்ன்றதும் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத ஒரு ரெண்டு வரியில கொடுத்துருக்காங்க. அந்த 2 வரியை பத்தி தான் இந்த கொஸ்டின்ஸே வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆப்ஷனா சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, டிராவல் லீட்ஸ் டு an understanding of humans, travel helps those who wish to learn fundamental common values. ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் சூஸ் பண்ணேன். பட் இதுல வந்து நான் தப்பா போட்டிருக்கிறேன். பட் ஆப்ஷன் அங்க போட்டிருப்ப வந்து நான் ஏ தான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, பாசேஜை ரீட் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்ச அசம்ப்ஷன், உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் இன்ஃபரன்ஸ் என்ன ஆப்ஷன்ன்றதை நீங்க சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போவாங்க. ஸோ இதுல வந்து நியூயார்க்கு சிஸ்டம் அப்ரோச் சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் எல்லாம் இன்டர்லிங்க் பண்றது தான் சிஸ்டம். அந்த சிஸ்டம் அப்ரோச் பண்ணி பேஸ் பண்ணி போனோம்னா நம்ம நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணலாம், அர்பன் ஏரியாஸ்ல இருக்க சிஸ்டம்ஸ்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது யாருன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணல, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம நாட்டில் டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரிக்குலம் ஃபார் அர்பன் பிளானிங் கோர்சஸ் should have diverse and interdisciplinary approach. எஸ், அதை சிஸ்டம் அப்ரோச் ஃபாலோ பண்றாங்க. நம்ம நாட்டில் வேற அப்ரோச் பண்றோம் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. இந்தியா அண்ட் இட்ஸ் எஜுகேஷன் டிஃபரன்ஸ் வந்து வெஸ்டர்ன் மட்டும் கொடுத்தாங்க, ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. தவிர வேற எந்த விஷயமும் இந்தியாவையும் அதே வெஸ்டர்ன் சிஸ்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணி கொடுக்கல. வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் அர்பன் பிளானிங்லையும் நம்ம சிஸ்டம் ஆஃப் அர்பன் பிளானிங்லையும் கம்பேர் பண்ற ஒரே ஒரு லைன், இன் இந்தியா அண்ட் இட்ஸ் எஜுகேஷன் டிஃபரன்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட்
ஸோ வெஸ்ட்ல வந்து சிஸ்டம் அப்ரோச் யூஸ் பண்றாங்க, இந்தியால என்ன அப்ரோச் யூஸ் பண்றாங்கன்னு கொடுக்கவே இல்லை, டிஃப்ரெண்டா இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ வி கேன் அசியூம், வி கேன் இன்ஃபர் தட் தேர் ஆர் மல்டிபிள் அண்ட் டைவர்ஸ் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் ஃபார் அர்பன் பிளானிங். ஏன்னா வெஸ்ட்ல வேற சிஸ்டம் ஃபாலோ பண்றோம், நம்ம வேற சிஸ்டம் ஃபாலோ பண்றோம் கொஸ்டின் இருக்கு, அது அப்படியே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ணிருங்க, வேற வழியே இல்லை. இருந்தாலும் மற்ற 3 ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா, ஹோல்ட் பண்ணி வைங்க, வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இன் இந்தியா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பியூரோக்ரசி விச் லேக்ஸ் ஃபார்மல் ட்ரைனிங் இன் அர்பன் பிளானிங். பியூரோக்ரசி பத்தி பேசவே இல்லை, ஸோ ஆட்டோமேட்டிக்கா கேன்சல். In India, the management of urban areas is local affair with a chronic problem of insufficient funds. இதை பத்தி அவங்க பேசவே இல்லை. வித் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பத்தி பேசவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் மேலே லாஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் தான். டேரக்டா பேசஞ்சர் கொடுக்கவே இல்லை. இன் பிட்வீன் லைன்ல அவங்களே அசியூம் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதுவுமே ராங் அசம்ஷன். ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். Based on the above passage, the following assumptions have been made. In India, needs a new generation of urban professionals with knowledge relevant to modern urban practice. இந்தியாவில் வந்து புது விஷயங்கள் தேவைப்படுதா அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இந்தியாவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் வந்து அர்பன் பிளானிங் மெத்தட்ஸ் வந்து வேரியாகவும் சொல்லியிருக்காங்க, தவிர புது விஷயம் தேவைப்படுதுன்றலாம் கொடுக்கவே இல்லை, பேசேஜில் சொல்லவும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் கேன்சல். இந்தியன் யூனிவர்சிட்டி பிரசன்ட் இதுவும் டேரக்டா அப்படியே பிளட்டண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசம்ஷன், ராங் அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ராங் அசம்ஷன். இந்தியன் யூனிவர்சிட்டிஸை பத்தி பேசவே இல்லை, அவங்க கெப்பாசிட்டி இல்லைன்றது பேசேஜில் சொல்லவே இல்லை, புது விதமான விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. தே ஹவ் செட் தட் பெஸ்ட் டிஃபரெண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்றோம், நம்ம டிஃபரெண்ட் அப்ரோச் ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். இந்த அப்ரோச் பத்தின கிரிட்டிசிசமே இந்த பேசேஜ் கொடுக்கவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், அசம்ஷன்ஸ்ல 1 and 2 போத் 1 and 2 are wrong அப்படின்னு சொல்லிட்டு நெய்தர் 1 or 2 அப்படின்னு கொடுத்துட்றோம். அகெயின் உங்ககிட்ட நான் திரும்பி சொல்றேன், இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க வந்து செட் சி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் ஒவ்வொரு பேசேஜா சால்வ் பண்றதுக்கு முன்னாடியேவும் பாஸ் பண்ணி அந்த பேசேஜை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணுங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எஃபோர்ட் அதிகமா போடணும். நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்ல போறேன், நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றதான் சொல்ல போறேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்க அதிகமா சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நாங்க கொடுத்துருவோம். நீங்க ஆன்லைன்லயே தான் வந்து நீங்க அந்த கொஸ்டின்ஸை போட போறீங்க. ஸோ அந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 hour டைம். 1 hourல நீங்க 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க. அந்த 30 கொஸ்டின்ஸ்ல அபவ் 22+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரைட் வாங்கணும். ஸோ அதுதான் உங்களோட கோல். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 1 hourல முடிக்கணும், அபவ் 22+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரைட் வாங்கணும் அப்படின்றது நம்மளோட கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்க ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வாங்க பேசேஜ் 2 ரீட் பண்ணிருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சிருங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பேசேஜ் 2ன்னு சொன்ன உடனே நீங்க வீடியோ பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிட்டு உங்க பக்கத்துல அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க ரீட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி இன்டராக்டிவா தான் இந்த வீடியோ போகணும், போனாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க போகலாம். பேசேஜ் 2 இதுல வந்து இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி காசு அதிகமா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவோ இல்ல கேம்பெயின் மூலமாவோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அஜெண்டாவை வந்து பரப்ப முடியும். ஒரு மெட்டா ஆடு கொடுத்தோ ஏதோ கொடுத்தா வந்து பரப்ப முடியல, இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஆனா எல்லாருக்கிட்டையும் காசு கிடையாது. ஸோ எல்லாரோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி, காசு இருக்கிறவங்களுக்கு வந்து டிஜிட்டல் மீடியால ஸ்பேஸ் அதிகமாக ஆக்குபை பண்ணிக்கிறாங்க, காசு இல்லாதவங்க டிஜிட்டல் மீடியால ஸ்பேஸ் வந்து கம்மியா ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை சென்ட்ரல் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ டிஜிட்டல் மீடியாவோட சென்ட்ரல் ஐடியா என்ன அப்படின்ற பேசேஜோட சென்ட்ரல் ஐடியா, constructed as a marketplace of views, social media ensures instant access to information. இதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. Social medias are not ideal or moral institutions, but the products built by companies to make profits. Social media has been created to strengthen democracies. In today's world, social media is inevitable for well-informed social life. இதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. இதுல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இது கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. when anonymous private is higher capital, so ஹையர், அதாவது காசு அதிகமா இருக்கிறவங்களோட வாய்ஸ் அதிகமா கேட்கும். அப்பனா என்ன பண்றாங்க, சோசியல் மீடியா காசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க. ஒய் தே ஆர் ஃபேவரிங், தே ஹேவ் டு மேக் அ ப்ராஃபிட். ஸோ தட்ஸ் வை தே ஆர் ஃபேவரிங் த இண்டிவிஜுவல் வித் ஹையர் இன்கம். அந்த இண்டிவிஜுவல் தே ஆர் பேயிங் ஹையர் மணி ஃபார் அ சோசியல் மீடியா கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் சோசியல் மீடியா கம்பெனி ஹஸ் பிகம் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, ப்ராஃபிட் மேக்கிங் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிஏ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 34 என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம். ஃபாலோயிங் அசம்ப்ஷன்ஸ் ஹேவ் பீன் மேட். இன்டர்நெட் ஆர் நாட் இன்க்ளூசிவ் எனஃப். எஸ், இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ். ஏன்னா அதிகமாக மணி இருக்கிறவங்க வந்து அதிகமாக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிறான், கம்மியாக மணி இருக்கிறவங்க கம்மியான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிறான். ஸோ இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் எனஃப். இன்டர்நெட் கேன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இன் த கண்ட்ரி. எஸ். ஸோ லாஸ்ட் பேசேஜ் அதை தான் கொடுத்துருக்காங்க. சோசியல் மீடியாவில் வந்து யாரு அதிகமாக காசு வச்சுக்காங்களோ அவங்களோட கம்பைன் பண்றப்ப அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட
கம்பெயினர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆவாங்க. காசு இல்லாதவங்களோட கம்பெயினர் வந்து சைன் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாலிடிக்ஸ் சஃபர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ் சஃபர் ஆகும். பார்த்தீங்கன்னா அசம்ஷன் டைரக்டா பேசேஜோட இன் பிட்வீன் லைன் இருந்து அழகா எடுத்துருக்காங்க. பேசேஜை வந்து ஓரியன்ட் பண்ணி அசம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் அண்ட் ரைட் அசம்ஷன். சரி, இட் இஸ் அண்ட் ரைட் அசம்ஷன். ஸோ அப்படின்றப்ப ரெண்டு அசம்ஷனும் கரெக்ட். நாட் இன்க்ளூசிவ் எனஃப், எஸ். இன்டர்நெட் கேன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் தி குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இன் தி கண்ட்ரி, எஸ். ஏன்னா பேசேஜ்ல சொல்லியிருக்கு, அதை நீங்க அசியூம் பண்ணிருக்காங்க, எஸ் இட் இஸ் கரெக்ட். இதே மாதிரி அசம்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த அசம்ஷன்ஸ் வந்து பேசேஜுக்கு ஒத்து போகுதான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா தட் இஸ் அ ராங் அசம்ஷன். வாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் 41 வந்தாச்சு. பேசேஜ் ரீட் பண்ணிருங்க, ஆன்சரை மார்க் பண்ணிருங்க. நம்ம வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஏதாவது ஆன்சர் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெமோக்ரஸியை பத்தி பேசியிருக்கோம். இதுல வந்து ஸ்பீச் ரியாலிட்டி என்ன, டெமோக்ரஸி வந்து என்ன மாதிரி மீடியா வந்து என்ன மாதிரி ப்ளே பண்ணுது அப்படின்ற பார்த்துருக்கோம். ஸோ மீடியாவோட உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாலிட்டியை வந்து வெளில சொல்றது தான் மீடியாவோட முக்கியமான வேலை. பட் அதான் அப்படி அது பண்ணுதா, இல்லை காசின் மூலமா வந்து அங்கே ஆர்டிகிள் அங்கே மேனிப்புலேஷன் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க பார்ப்போம். இன் ரிவர்ஸ் டெமோக்ரஸி ரியாலிட்டி however inconvenient may be find its expression both in speech of political leaders and the other social form of assertion. The existence of the real has to be transparent both through its circulation in and by the media as well as its argumentative articulation. In deliberative democracy, a normatively responsible media through its communication effort has the responsibility to circulate the content of reality without distortion. So மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி டெமோக்ரஸியில் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ கிரக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி மீடியா should not distort the real in the ideal democracy. It is the crux. டைரக்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே சூஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் சொல்லியிருக்காங்க டெமோக்ரஸி ஐடியல், அதாவது ஒரு சுத்தமான ரியல் டெமோக்ரஸி, ஐடியல் டெமோக்ரஸி வந்து மீடியா வந்து எது ரியாலிட்டியோ அதான் எக்ஸ்பிளைட் பண்ணணும், அதை சொல்லிடணும். அதை டிஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்றதான் பேச சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஃபேக் நியூஸ் சீம்ஸ் இன்ஹெரண்ட் இன் தி லைஃப் ஆஃப் அன் ஐடியல் டெமோக்ரஸி. இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லிருக்காங்க, இன் ரொபஸ்ட் டெமோக்ரஸி ரியாலிட்டியில வந்து ட்ரூத் என்ன இன்கன்வீனியன்டா இருந்தாலும் அதை மீடியா வெளியில சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐடியல் டெமோக்ரஸில ஃபேக் நியூஸே கிடையாது. தேர் ஷுட் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் ஐடியல் டெமோக்ரஸி. அதை பத்தி சொல்லவே இல்லை பேசேஜ்ல. irresponsible media and political leaders cannot be effectively controlled in ideal democracy. அதை பத்தி சொல்லவே இல்லை. ஸோ ஐடியல்னா என்ன அர்த்தம், 100% நடக்கிற விஷயம். ஆனா 100% எல்லாமே நடக்குமா, நம்ம பிளான் பண்ற எதுவுமே நடக்காது. ஸோ இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஐடியல் இஸ் அன் ஐடியாலிட்டி. அது வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு அப்ரூவ் ஆகாது. பட் வி கேன் எய்ம் ஃபார் ஐடியாலிட்டியில. ஸோ இந்த ஐடியல் ஏரியால மீடியா வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றது. பட் அட் ப்ரெசென்ட் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறாங்களா, கிடையாது. சென்சேஷனான நியூஸ் தான் வந்து ஃபாலோ பண்றாங்களே தவிர இம்பார்ட்டன்டான நியூஸும் சரி, சில விஷயங்கள் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஆதரவான நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஐடியல் டெமோக்ரஸி. ஏதாவது மற்ற நாட்டில் ஐடியல் டெமோக்ரஸிஸ் இருக்கா, இல்லவே இல்லை. எந்த நாட்டிலும் ஐடியல் டெமோக்ரஸிஸ் கிடையாது. வி ஆர் எய்மிங் ஃபார் ஐடியல் டெமோக்ரஸி, பட் வி ஆர் டூயிங் குட். ஓகேவா? ஸோ வாங்க செகண்ட் பேசேஜை ரீட் பண்ணுங்க, ஆப்ஷனை சூஸ் பண்ணிருங்க. வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர் கனெக்டட் ஹோம் டிவைசஸ், அதாவது ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவாங்க. மொபைல் ஃபோனு, ஒய்ஃபை, அடுத்து வந்து ஸ்மார்ட் கேஸ் ஸ்டவ், ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜஸ், இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்கு. அது வந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் ஸ்டோர் ஃப்ரண்ட் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு. நம்ம பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை நமக்கு டைரக்டாவே சஜஸ்ட் பண்ணுது டிவைஸ் ஓனர்ஸ்க்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க. பர்சனல் டேட்டாஸை அது கேதர் பண்ணிட்டு நமக்கு எது தேவையோ அதை நமக்கு ஆடாவோ இல்லை இன்ஃபர்மேஷன் மெசேஜாவோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல சில டேட்டாஸ் வந்து இன்சென்சிட்டிவான டேட்டாஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேசேஜ் ரீட் பண்றப்ப அது வந்து நம்ம ரீஇமேஜின் பண்ணிக்கிறோம். இமேஜின் பண்ணிக்கிட்டு அது ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு பிக்சரைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கறப்ப தான் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண ரியாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்குன்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ நான் ரீட் பண்றப்ப வந்து நான் இமேஜின் பண்ணிக்கிறேன், எங்க வீட்டில் செல் இருக்கு, என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு. சப்போஸ் ஃப்ரிட்ஜுக்கு வந்து மில்க்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிச்சுன்னா எனக்கு செல்லில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் பத்தின அட்வர்டைஸ்மெண்ட், சாரி மில்க் பத்தின அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ எங்க வீட்டில் மில்க் இருக்கா இல்லையான்றது என்னோட பர்சனல் விஷயம். அது அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணக்கூடாது. பட் கேதர் பண்றாங்க. எதுக்காக கேதர் பண்றாங்க? கன்சியூமர் பெனிஃபிட்டுக்காக. எங்க வீட்டில் மில்க் இல்லைன்னு நாளைக்கு வந்து புதுசாக யாரோ வராங்க அப்படின்னா மில்க் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு இதுல வந்து என்னன்னா ரெண்டு ஆப்ஷன். இது எனக்கு நல்ல விஷயமா இல்லைன்னு நான் முடிவு பண்ணுமே தவிர ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானோ வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. ஐ ஹாவ் டு டிசைட் ஃபார் மை ஓன் வெல் பீயிங், நாட் அதர்ஸ்.
ஓகேவா? நான் நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம், அடுத்தவன் முடிவு பண்ணக்கூடாது. ஆனா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல வந்து பர்சனல் டேட்டாவை கன்சியூம் பண்ணி நமக்கு வந்து கன்சியூமர் பிஹேவியரை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நாலேஜ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் லீட்ஸ் டு மோர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மேனுஃபேக்சரிங் செக்டார். மேனுஃபேக்சரிங் செக்டார் பத்தி பேஸ் பண்ணல. Okay, we can call that. Knowledge of consumer behavior stimulates the growth of commerce and trade and thus helps in the overall economic development of the country. Economic oriented of point of view வந்து மெசேஜ் சொல்லியிருக்காங்க. So we can hold that. Interconnected devices gives a lot of comfort to home users and improve the overall quality of life. Yes, it is improve the quality of life, but we can hold that. The third, internet connected devices can be at security risk and home users may have privacy risk. So இதுதான் வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசேஜ்ல வந்து என்னதான் வந்து கன்சியூமர் பிஹேவியரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, வீட்டுக்கு வந்து எல்லா விஷயங்களும் சொல்லுதுன்ற மாதிரி சொன்னாலும் அண்டர்லைங் இஷ்யூ வந்து 2 3 வார்த்தையில கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சீங்கன்னா, as consumers increasing networking their homes, the connected homes device manufacturers and service providers will seek to overcome thin profit margins by gathering more of our personal data with or without our agreement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This is a keyword. So with or without agreement personal data கேதர் பண்றாங்கன்னா that is a security risk அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆத்தர் வந்து கன்வே பண்றாருன்னு நான் நினைச்சே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேஸ் ஜீட் பண்றப்ப எந்த விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயம் நமக்கு தோணுது, எந்த பேசேஜ்ல வந்து எந்த விஷயங்கள் வந்து அழுத்தி சொல்லப்பட்டிருக்குன்றதை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதுல பர்சனல் டேட்டான்ற இடத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் பிளாக்ல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பண்ணனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நான் கரெக்டா நான் சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, பர்சனல் டேட்டா கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். இன்சென்டிவ்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னால் இந்த கொஸ்டினை பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் கரெக்ட். ஸோ பேசேஜ் 3 ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிருங்க. என்னோட ஆப்ஷன்ஸ் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரீன் growth ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ட் வேர்ல்டு, அதாவது வேர்ல்டு வந்து இட் இஸ் நாட் அ இன்ஃபினைட் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் வந்து கன்ஸ்டன்டான வேர்ல்டு. வாட்டரும் சரி ஏரும் சரி எல்லாமே வந்து ஃபைனைட். ஒரு குவாலிட்டியான வாட்டர் கிடைச்சா ஃபைனைட்டான வாட்டர் தான் இருக்கு. இன்ஃபினைட் வாட்டர் குவாலிட்டி வாட்டர் கிடையவே கிடையாது. அதுமாதிரி இன்ஃபினைட் பெட்ரோல் டீசல் கிடையவே கிடையாது. இவ்வளவுதான் பெட்ரோல் டீசல் நாட்டில் இருக்கு. ஸோ ரிசோர்ஸ் வந்து கன்ஸ்டன்டான வேர்ல்ட்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறப்ப நம்ம என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி பேஸ்டா இருக்கணும் அப்படின்னா ரிசோர்ஸை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும், கஞ்சத்தனமா ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாதான் எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணக்காரர்கள் கம்மியா இருப்பாங்க, ஏழைகள் அதிகமா இருப்பாங்க. ரிசோர்ஸை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. பாவர்ட்டி அதிகமாயிருவாங்க, எலைட்ஸ் கம்மியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி ஜிடிபி growth பத்தி பேசியிருக்காங்க. கிடையாது. பாவர்ட்டி எராடிகேஷன் இஸ் நாட் பாசிபிள் வித் ரேபிட் எக்கனாமிக் growth அண்ட் கான்சிக்வென்ட்லி என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன். கிடையவே கிடையாது. ஆப்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, மெயின்டைனிங் ஹை என்வரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் அச்சீவிங் ஸ்டடி எஃபிஷியன்ட் இன்க்ளூசிவ் growth. ஸோ இட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசோர்ஸ் எஃபிஷியன்ட், ரிசோர்ஸ் ப்ரூகல்னா கஞ்சத்தனம், இல்லைன்னா கஞ்சத்தனம் சொல்ல கண்ணியத்தனம்னு சொல்லலாம். ஸோ இந்த எனக்கு வாட்டர் வந்து 1 லிட்டர் தான் தேவைப்படுது, நான் 1 லிட்டர் தான் வந்து எனக்கு யூஸ் பண்ணணும். 2 லிட்டர் வாட்டருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு 1 லிட்டர் மட்டும் குடிச்சிட்டு 1 லிட்டர் தண்ணி வந்து நான் கீழே ஊற்றக்கூடாது. ஸோ ரிசோர்ஸ் ப்ரூகலா நம்ம ரிசோர்ஸ் மெயின்டைன் பண்ணி ரிசோர்ஸ் எஃபிஷியன்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏழைகள் அதிகமா இருக்க மாட்டாங்க, பணக்காரர்கள் கம்மியா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசல கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. மெயின்டைனிங் ஹை என்வரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் இஸ் an above prerequisite. Environmental standards is a high responsibility. It's another prerequisite for achieving a steady, efficient and inclusive growth. So inclusive growth என்ன, புவர்ஸ் பிளஸ் ரிச் ரெண்டுமே சேர்ந்து கரெக்டா இருக்க முடியும், இன்க்ளூசிவா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ வாங்க பேசேஜ் 1 ரீட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணிருங்க. ஸோ நம்ம உள்ளக்க போகலாம். ஸோ கிளாஸ் ரூம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காமனான கிளாஸ் ரூம்ல வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் லெக்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலான டைமிங்னு கொடுக்குறப்ப சில பசங்க சைன் ஆவாங்க, சில பசங்க சைன் ஆக மாட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, சைன் ஆகிற பசங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, மித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. ஆனா இந்த சிஸ்டம் இன்னும் ரிப்பீட் மோட்ல நடந்துகிட்டே இருக்கு. கரெக்டானவங்களுக்கு கரெக்டான ஸ்கில்ஸ் போய் சேர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பேசேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, இன் கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் the central goal is the duration of learning rather than attainment of competency. கரெக்ட். அதுதான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. 1 hour கிளாஸ்னா 1 hour கிளாஸ் நடத்திட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த 1 hour கிளாஸ்ல பசங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்ற பத்தி யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி தான் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்ஃபரன்ஸ் வந்து கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் conventional classroom encourages one size fits all approach and stamps out all differentiation. Yes, correct.
அதுதான் பேசேஜ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம்ல இந்த சிலபஸ் தான் கவர் பண்ணணும், இந்த டைம்குள்ள கவர் பண்ணணும்னு சொல்றப்ப இதுல இருந்து ஒரு 10% பசங்க தான் சைன் ஆகுறாங்க. மீதி 90% பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் எஜுகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்களோட டேலண்ட்டுமே வேரி ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறது கிடையாதுன்ற மாதிரி தான் பேசேஜ் சொல்லியிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ போத் 1 and 2 நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அசம்ஷன்ஸ்க்கு வருவோம். அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அசம்ஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன, இன் பிட்வீன் த பேசேஜ். டைரக்டா பேசேஜ் வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது, இன் பிட்வீன் த பேசேஜா இருக்கலாம். இதுல வந்து ஒர்க்கிங் பத்தி பேசியிருக்காங்க, எம்ப்ளாயபிலிட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பத்தி பேசியிருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டினாலே ஆர்கனைஸ் செக்டார் இருக்கு, அன்ஆர்கனைஸ் செக்டார் இருக்கு. ஸோ இல்லை அன்ஆர்கனைஸ் செக்டார் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அசம்ஷன். வெதர் த அசம்ஷன் வந்து ரைட்டா ராங்கன்றதை நம்ம சூஸ் பண்ண போறோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் அவர் கண்ட்ரி ஆர் எம்ப்ளாய் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இந்தியா டஸ் நாட் நீட் டு சேஞ்ச் இட்ஸ் பர்சன் கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆத்தர் வந்து இதில் வெயிட் பண்ணிருக்கு, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. பட் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ராங் அசம்ஷன். வாங்க நெக்ஸ்ட். ஈவன் வித் இட்ஸ் பிரசன்ட் கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், இந்தியா produces sufficient number of skilled workers to fully realize the benefits of democratic dividend. No, only 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லபடியாக வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ராங். ஸோ ரெண்டு ஆப்ஷனும் நம்ம தூக்கியாச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நீங்கள் ரீட் பண்ணிருங்க, பேசேஜை ரீட் பண்ணிருங்க, ஆன்சரை சூஸ் பண்ணிருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம போவோம். ஸோ அடலசன்ட், அந்த ஏஜ் ஆஃப் 14 to 19. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் அடலசன்ட் டைம்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனிமையா இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனா பேரண்ட்ஸ் வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறதுனால அவங்களுக்குள்ள தகராறு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, adolescent does not feel comfortable with his parents because they tend to be dominating and assertive. Yes, right. அதனாலதான் வந்து adolescent ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ்க்கு எதிராக ரிபல் பண்றாங்க. செகண்ட் ஆப்ஷன், the adolescent of modern times does not have much respect for parents. இதுல வந்து மாடர்ன் டைம்ஸ் ட்ரெடிஷனல் டைம்ஸ்லாம் சொல்லவே இல்லை, ஜென்ரலா adolescence பத்தி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? A child adoption that is ought to be conflict between the parents and child since the latter considers himself to be now capable of managing with his own affairs while the former, அதாவது அடலசென்ட் வந்து தன்னை மேனேஜ் பண்ணிக்க முடியுன்ற வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, செல்ஃப் அவேர் ஆகிறாங்க. பட் அதே சமயம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்படி விடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, இவங்க வந்து தப்பான வழியில போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு லவ்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க பவரை யூஸ் பண்ணி டாமினேட் பண்றாங்க அடலசன்ட் ஸ்டூடெண்ட்ஸை. இதனால ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. இது வந்து காலகாலமா நடக்கிற விஷயம், மாடர்ன் டைம்ல மட்டும் நடக்கவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மாடர்ன் டைம்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ராங் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். சென்ட்ரல் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலேயும் மாடர்ன் சொசைட்டி, மாடர்ன் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ரீசன் அடலசன்ஸ் வந்து ரிபல் பண்ண காரணம் என்னன்னா, பேரண்ட்ஸ் இன் ஜெனரல் மே நாட் பி மச் ஹெல்ப் when children are on the way to become adults. ஸோ எஸ் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு அடலசன்ட் வந்து அவன் செல்ஃப் அவேர் ஆகிறன்றப்ப பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர லவ் பண்றேன்ற பேர்ல வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து அவங்கள வந்து அப்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பேச வந்து சொல்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அடலசன்ட்டோட ரிபல் பேஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டரா இருக்கிறாங்கன்றது தான் பேட்ச் சொல்லுது. ஸோ இட் இஸ் அன் கரெக்ட் ஆப்ஷன். மீது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் 61க்கு வந்தாச்சு, வாங்க போகலாம். இதை ரீட் பண்ணுங்க, ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. என்னோட ஆப்ஷன்ஸ், என்னோட ரீடிங் வந்து நான் சொல்ல போறேன். ஸோ ரிலீஜியன் அண்ட் சயின்ஸ் பொயட்ரிக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றாங்க. ரிலீஜியனும் சயின்ஸும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுது, ஆனா பொயட்ரி வந்து அதுதான் உண்மைன்னு சொல்றது கிடையாது. ஸோ உண்மை இதுதான் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஒரு தனி மனிதனோட கருத்து வந்து உண்மையாயிருது. ஆனா பொயட்ரின்றப்ப பல விஷயங்களை வந்து உள்ள கூட்டுத்தனமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ மனிதனோட இன்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கணக்குல எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ரிலிஜியனும் சரி சயின்ஸும் சரி என்ன சொல்லுது, சூரியன் கிழக்குல மட்டும்தான் உதிக்கும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரீசன் என்ன, எர்த் ரெவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரிலீஜியன் வந்து என்ன சொல்லும், சூரியன் கிழக்குல தான் உதிக்குதுன்ற காரணம் வேற ஏதாவது காரணம் சொல்லலாம், கடவுளோட காரணத்தை சொல்லலாம். ஆனா கிழக்குல தான் உதிக்குதுன்ற பட்சத்துல தீர்மானமா இருக்கிறாங்க. ஆனா பொயட்ரி வந்து அப்படி கிடையாது. பொயட்ரில எந்த ஒரு விஷயத்தையும் ஃபால்ஸான விஷயத்தையும் வச்சு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு ஒரு லவ் மேட்ருன்னு வச்சுக்கோங்களேன். லவ்வரை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, பொயட்ரி எழுதுறாரு, நீ இன்னைக்கு பேசினா என்கிட்ட பேசினா சூரியன் நாளைக்கு மேற்குல உதைக்கும்ன்றாரு. அது உண்மையாக்குற அவசியம் கிடையாது. பட் அவர் வந்து அவர் தனிப்பட்ட கருத்தை வந்து அதை தெரிவிக்கிறார் இல்லையா. ஸோ பொயட்ரி வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொடுக்குது.
ஒரு மனிதனோட சுய விஷயத்தை வந்து வெளில சொல்றதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. அவனோட பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து ஒரு விஷயங்களா இருக்குது. ஆனா உண்மையை வந்து அந்த விஷயத்த சொல்ல முடியாது. உண்மையான விஷயங்களை வந்து உண்மையை வந்து அதை நிராகரிச்சிருது அப்படின்ற மாதிரி இந்த போயட் இந்த பேசல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மெசேஜ் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் த poetry நாட் சயின்ஸ் ஆர் ரிலிஜன் விச் ரெகனைசஸ் அண்ட் அக்செப்ட்ஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஹியூமன். எஸ், poetry தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸோட இம்பர்ஃபெக்ஷனை வந்து ரெகனைஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் கரெக்ட். ட்ரூத் இஸ் ரிவல்டு த்ரூ சயின்ஸ் ஆர் ரிலிஜன் அண்ட் poetry இஸ் anathema to truth, more or less right. anathema அகேன்ஸ்ட் த ட்ரூத்னு அர்த்தம். more or less பேசேஜும் வந்து அதான் சொல்லியிருக்கிறது. அந்த பேசேஜ் வந்து என்ன பண்ணுங்கன்னா, poetry abides by the plurality of the life and existence. Perhaps poetry follows reality which is plural, anachronistic, full of contradiction, against the tyranny of truth னு கொடுத்திருக்கு. So it's against anathema to truth. Poetry is romantic, imaginary, and is about feelings, whereas science and religions are about truth. More or less right. In a world of violence, tyranny, and bigotry, poetry is form of dynamic resistance. So it is not right. வயலன்ஸ் பத்தி வந்து பேசேஜ்ல சொல்லவே இல்லை. ட்ரூத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, டைரனை பத்தி சொல்லியிருக்காங்க, பிகட்ரி பத்தியும் சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அபவுட் இந்த மூணுல வந்து எனக்கு பெஸ்ட் இன்ஃபரன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆப்ஷன் சியை சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத்ன்ற ஒரு விஷயத்த மட்டுமே வெயிட் பண்ணி சொல்லியிருக்கு. WEIGH அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குன்றதான் வெயின்னு சொல்லியிருக்கிறேன், வெயிட் போட்டிருக்கு. மீது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் பேசேஜ்ல அங்கங்க சொல்லப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி வந்து ட்ரூத்தையும் ரிலிஜியன்ஸ் ஆர் சயின்ஸையும் வந்து கம்பேர் பண்ணிருக்கு. பட் மேஜர்லி பொயட்ரிக்கும் சயின்ஸ் அண்ட் ரிலிஜனுக்கும் டிஃபர் ஆகிறது என்னது? ட்ரூத்தை பத்தி தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நான் ஆப்ஷன் சியை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 62 வந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ 1 மினிட் நான் அந்த லேப்டாப் மட்டும் சார்ஜ் போட்டுடுறேன். நீங்க வந்து பேசேஜ் 62 ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன்றதை நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் வந்து லேப்டாப் அப்படியே சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே ஓடி வந்துடுறேன். ஸோ 62 பேசேஜ் வந்து ரீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளக்க போனோம். ஸோ என்ன அசம்ஷன் பேஸ் பண்ணி வந்து இதை சொல்லியிருக்காங்க. இதுல ஃப்ளவர்ஸை பத்தி ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம சந்தோஷமா வந்து அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே ஃப்ளவர்ஸ் கிடையாது. ஃப்ளவர்ஸ் வந்து இனப்பெருக்கத்திற்கும் அந்த செடியோட இது உயிரை, அதாவது செடியோட ஃபியூச்சர் எப்படி சொல்றது, எவல்யூஷன், இல்லைன்னா அந்த செடி வந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது மூலமா அதோட இனப்பெருக்கம் வந்து நடக்குது இல்லையா, ரீப்ரொடக்ஷன் நடக்குது இல்லையா, அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் ஒரு சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு ஈகாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பேசியிருக்கிறாரு. பிளஸ் ஃப்ளவர்னால வந்து ஹியூமன்ஸ் வந்து எவ்வளவு அதை அனுபவிக்கிறாங்க ஒரு லக்ஸரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஒரு ஆஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஸோ இதுல அசம்ஷன் என்ன சொல்றாங்க, the author of the passage believes that flowers are creations of nature's luxury, not a luxury, it is a nature's essential. Why it is essential? Flower through their pollens they are spreading, because of their spreading the ecology is sustaining இல்லையா. ஸோ இதுல வந்து நேச்சர்ஸ் லக்ஸரியான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த அசம்ஷன் கேன்சல் ஆயிருது. தேர்ட், the author of the passage does not believe in the usefulness of the flowers except as a thing of beauty. அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் an assumption but it's a wrong assumption. அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆத்தர் வந்து ஃப்ளவரை வந்து வேல்யூ பண்றாரு, இட்ஸ் பார்ட் ஆஃப் நேச்சர்னு சொல்லி வேல்யூ பண்றாரு. அதனால திங் ஆஃப் பியூட்டியா மட்டும் தான் கன்சிடர் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இட்ஸ் அ ராங் ஆப்ஷன். ஸோ ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு, நேதர் 1 nor 2 போயாச்சு. நெக்ஸ்ட் 71 ரீட் பண்ணுங்க, ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வரேன். when an international team of scientists plumped a carbon dioxide and water mixed into underground basalt rocks, basic chemistry took over. The acidic mixture dissolved rocks, calcium and magnesium, and formed limestone. Basically carbon dioxide is converted into stone, exclaimed the scientists. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை ஒரு குறிப்பிட்ட பசால்டிக் ராக்ஸ் அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா,
அந்த அசிடிக் மிக்சர் வந்து ராக்ஸை வந்து பெசால்ட் ராக்ஸ் வந்து டிசால்வ் பண்ணிடுது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணா என்ன இருக்கும், கார்போனிக் ஆசிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆசிட் வந்து H2CO கார்போனிக் ஆசிட் கிடைக்கும். அந்த ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெசால்ட் ராக்கை டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகி என்ன போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் டிசால்வ் பண்ணி ஒரு லைம் ஸ்டோனா வந்து ஃபார்ம் ஆகும். CaCO3 வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு இதில் வந்து சொல்றாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு கேஸை வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து நம்ம ஸ்டோனா மாத்தியாச்சுன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் a cheap and practical method to produce limestone at commercial level for building purposes. It's a method of producing limestone, but whether it is cheap or இல்லையா அப்படின்றது இந்த பேசேஜ்ல கொடுக்கவே இல்லை. So we can't assume that. So we can hold this one. This can be used as one of the method of carbon sequestration. Yes, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ப்ளூ சீக்வஸ்ட்ரேஷன், கிரீன் சீக்வஸ்ட்ரேஷன், ப்ரௌன் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ கார்பனை வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ற ப்ராசஸ் பேர் தான் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். இது வந்து என்ன சீக்வஸ்ட்ரேஷன்ல, ப்ரௌன் சீக்வஸ்ட்ரேஷன்ல வரும். ஓகேவா? ஏன்னா மைன் பண்ண ஏரியா இல்ல ஓல்டு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ல கார்பனை வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ இட்ஸ் ப்ரௌன் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ அதை அப்படியே சஜஸ்ட் பண்ணுது. எஸ், basalt rocks can be made good source of calcium and magnesium minerals by this method. No, கால்சியம் மேக்னீசியம் டிசால்வ் பண்ணி தான் லைம் ஸ்டோனா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது அப்படியே ஆப்போசிட், உல்டா. குட் ராக் டிசால்விங் ஆசிட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை மிக்சிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இட் இஸ் an inference. இது வந்து இன்ஃபரன்ஸ். whether it is suggested in the passage, no, it is deducted from the passage. என்ன சஜஸ்ட் பண்ணுது, இப்படி பண்ணா கார்பன் வந்து கேஸ் டு சாலிடா மாற்ற முடியும்ன்றதான் அந்த பேசேஜ் சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அது கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பி தான் ஆப்ஷன், டி கிடையாது. உங்களுக்கு இந்த ரெண்டு தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா அப்படி கன்ஃபியூஸ் ஆகிறப்பதான் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ல சஜஷன் கொடுத்துருக்கா, இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கா, அசம்ஷன் கொடுத்துருக்கான்னு நீங்க பார்க்கணும். அது பேஸ்டா தான் வந்து ஆன்சர் வந்து நீங்க அரைவ் பண்ணணும். இப்போ இதுல வந்து நான் அரைவ் பண்ணி பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ வாங்க நெக்ஸ்ட் 72. Geographers analyzed 175 satellite images of ozone color, which is an indicator of phytoplankton productivity at the ozone surface, and found that giant icebergs are responsible for storing up to 20% of the carbon in the southern ocean. The researchers discovered that the melting water from giant icebergs, which contain iron and other nutrients, supports hitherto unexpectedly high levels of plankton growth. So, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேட்டலைட் இமேஜ் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஓசன் கலர் நம்மலாம் வந்து திருச்செந்தூர் இங்கெல்லாம் போறப்ப பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்ல வந்து கடலோட கலர் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் போனோடனே வேற கலர் இருக்கும், அது கொஞ்சம் தூரம் போனோடனே வேற கலர் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல வராங்கன்னா பைட்டோ பிளாங்டன்ஸ் இருக்கனால. பைட்டோ பிளாங்டன்ஸ் தான் என்னன்னு தெரியும். இட்ஸ் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் அவர் மெரைன் ஈகோ சிஸ்டம். ஜூ பிளாங்டன்ஸ், பைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இட்ஸ் யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர் ஆர்கானிக் பீயிங். இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஆல்கே ஆர் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ அந்த பிளாங்டனோட பைட்டோ பிளாங்டன் பிரசன்ஸ் தான் வந்து டீ கலர் வேரியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது போக வேற என்ன விஷயங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ் இருக்குல்ல, அதாவது பனிக்கட்டிகள், பனிப்பாறைகள் இருக்குல்ல, அந்த பனிப்பாறைகளை பேஸ் பண்ணி அந்த பனிப்பாறைகள் வந்து என்ன பண்ணிருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடும் அந்த அயனையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பனிப்பாறைகள் உருகும் போது அந்த அயனும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அந்த அயனும் கார்பன் டை ஆக்சைடும் வந்து பாத்தீங்கன்னா பைட்டோ பிளான்டனோட ரீப்ரொடக்டிவ் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, பைட்டோ பிளான்டன் குரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒன் ஆஃப் த மெத்தட் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்க்காக உங்களுக்கு கொடுக்குறேன். பைட்டோ பிளாங்டன்ற அந்த ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு யூனிசெல்லுலர் பிளான்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிளான்ட் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும், பிளஸ் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் பைட்டோ பிளாங்டன் வந்து கிட்டத்தட்ட பண்ணுது. அந்த பைட்டோ பிளாங்டன் வந்து CO2 வந்து அப்சர்வ் பண்ணிட்டு போட்டோசிந்தசிஸ் பண்ணி O2 ரிலீஸ் பண்றதுனால ஒன் ஆஃப் த மெத்தட் டு கண்ட்ரோல் த குளோபல் வார்மிங் இஸ் டு இன்க்ரீஸ் த பைட்டோபிளாங்டன் growth in the ocean. இப்போ பைட்டோபிளாங்டன் இன்க்ரீஸ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயன், அதாவது இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பு தாதுக்களை நம்ம ஓசன்ல ஸ்ப்ரெட் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைட்டோபிளாங்டனோட growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால கார்பன் டை ஆக்சைடை வந்து அது அதிகமாக யூஸ் பண்ணும். அப்போ கார்பன் அட்மாஸ்பியர்ல இருக்க குளோபல் வார்மிங் கேசஸ் வந்து நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு ரெடியூஸ் த குளோபல் வார்மிங். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட கிளாஸஸ் வந்து நான் இந்த மாதிரி ஹிண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ வாங்க செகண்ட் கொஸ்டின், 72 கொஸ்டின். இதுல அசம்ஷன் என்ன, ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ் ஹேவ் எ பேரிங் ஆன் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் செயின்ஸ் அண்ட் சதர்ன் ஓஷன்ஸ். அப்படியே கொடுத்துருக்காங்க. எஸ், ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னா
அயன் ரிலீஸ் ஆகும். அயன் ரிலீஸ் ஆனா பைட்டோபிளாங்க்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பைட்டோபிளாங்க்டன்ஸ் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மெரைன் ஃபுட் செயின் இன்ஃபுளுன்ஸ் ஆகுதா? ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன், மெல்டிங் ஆஃப் ஜெயிண்ட் ஐஸ்பர்க்ஸ் கேன் ப்ரொடியூஸ் கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் வேர்ல்டு ஃபிஷரிஸ். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்ட்னு தான் சொல்லுவேன். பட் இட் இஸ் வந்து டிஸ்பியூட்டபிள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சை பத்தி அபோவ் பேசேஜ்ல சொல்லவே இல்லை. பட் வி ஹேவ் அ ஜென்ரல் நாலேஜ். ஐஸ்பர்க் வந்து மெல்ட் ஆனா கிளைமேட் சேஞ்ச் அஃபெக்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுனா என்ன ஆகும்? அட்மாஸ்பியர்ல கிரீன் ஹவுஸ் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிரீன் ஹவுஸ் கேஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் ஆகுன்றது நமக்கு தெரியும். பட் பேசேஜ்ல அதை பத்தி சொல்லவே இல்லை. வேர்ல்டு ஃபிஷரிஸை பத்தி போட்டிருக்காங்க. இங்க வந்து சதன் ஃபிஷரிஸ் பத்தி மட்டும் தான், சதன் ஓஷன்ல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசம்ஷன் வந்து நான் வந்து கரெக்ட்னு போட்டிருக்கேன். பட் மற்ற இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 73rd முந்தாச்சு. லாஸ்டா கேட்டர்பில்லர் ஒரு யூனிக் எபிலிட்டினால வந்து சில இன்செக்ட்ஸை திங்க முடியும். அதை திங்க முடியறதுனால வந்து சில பிளான்ட்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பேசேஜ் வந்து என்ன கன்வே பண்ணியிருக்காரு ஆத்தர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 விஷயம். Farmers can use caterpillars to feed on weeds in the crop fields and plantation. Their findings can help in the development of clinically useful antimicrobial compounds. The findings can help in the development of organic, ecologically sustainable pesticides. Caterpillars can be genetically modified to the predators of the other plant pests. இது வந்து அசம்ஷன். ஏன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஜிஎம் யூஸ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது வந்து அசம்ஷன். பட் நம்ம கிட்ட கேட்டது மெசேஜ் தான் கன்வே பண்ண சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீன் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து ஒரு ecosystem ஒரு ஃபுட் செயின்ல அப்படி சொல்லியிருக்காங்க. எவல்யூஷன் as endowed caterpillars that feed on corn with a unique ability. They can induce a plant to turn off its defense against insect predators. This helps caterpillar to eat more and grow faster. The agent that causes this effect is that caterpillar species are crossed. The find could throw new latent compound associated with the plant response to pathogens like fungi or bacteria. அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபுட் செயின் ப்ராசஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து பேத்தஜனுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மர்ஸ் கேன் யூஸ் caterpillars to put on weeds in the crop fields and plantation. இதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. டைரக்டா இன்டைரக்டா என்ன மெசேஜ் கன்வெர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஃபைண்டிங் கேன் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிக் ஈகாலஜிக்கலி சஸ்டைனபிள் பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து பெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது மெசேஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 27 RC ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை சால்வ் பண்ணிட்டோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து நான் சால்வ் பண்ணதில் 27க்கு அவுட் ஆஃப் 27ல 22+ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கரெக்டாக இருக்கு பேஸ்ட் ஆன் வாஜ்ராம் அண்ட் விசன் மெட்டீரியல் ஆன்சர் கீ. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் கீ வரப்போ தான் எனக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ இந்த வட்டம் நான் சிசெட் கிளியர் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கான்றப்ப எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட அக்யூரசி இன்னும் ஹையாக இருக்குன்ற அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 2022 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பிவைக்யூ வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை வழக்கம் போல இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க. அதுல என்ன செட் ஆஃப் கொஸ்டின் பண்றது முன்னாடியே சொல்லிடுறேன். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேசேஜா சொல்ல நீங்க ஒவ்வொரு பேசேஜா ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து அரைவ் பண்ணுங்க. அதுக்கடுத்து என்னோட வீடியோ ப்ளே பண்ணுங்க. நான் என்ன ஆன்சர் சொல்றேன், நம்ம 2 பேரோட தாட் ப்ராசஸ் எவ்வளவு ஒத்து போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த வீக்கெண்டு சாட்டர்டே உங்களுக்கு வந்து சிசெட் வந்து டெஸ்ட் இருக்கும். 1 hour டெஸ்ட் 30 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ். ஸோ தயாராகிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சிசெட். தேங்க்யூ.